ஒருத்தவங்களோட லவ் லாங்குவேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம சயின்ஸ வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல அவங்க கிட்ட கேட்டு தான் கண்டுபிடிக்க முடியுமா? அவங்கள்ட்ட கேட்டும் கண்டுபிடிக்கலாம். இல்ல அவங்களோட சைன்ஸ வச்சும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். பேசிக்கா பார்த்தீங்கன்னா 5 லவ் லாங்குவேஜ் இருக்கு. குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றது, வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், ஃபிசிக்கல் டச், கிஃப்ட்ஸ் குடுக்குறது, ஆக்ட்ஸ் ஆஃப் சர்விஸ். ஸோ இப்போ நம்மளோட லவ் லாங்குவேஜ் என்னன்றது இப்போ நீங்க அந்த பிக்சர் காமிச்சே கூட உங்க பார்ட்னர்ட்ட கேட்கலாம். எப்படி உங்கள லவ் பண்ணா பிடிக்கும் அப்படின்றது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, ஒரு பார்ட்னருக்கு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் லவ் லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்களேன். இல்ல வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் தான் லவ் லாங்குவேஜா இருக்கும். பட் பார்ட்னர் என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய கிஃப்ட்ஸ் வாங்கி குடுப்பாங்க. மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் நெறைய பண்ணுவாங்க. அப்போ அந்த பெர்சனுக்கு லவ்டா ஃபீல் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அவங்களோட லவ் லாங்குவேஜ் என்ன? குவாலிட்டி டைம்னா, நீங்க குவாலிட்டி டைம் குடுத்தீங்கன்னா தான் அவங்க லவ்டா ஃபீல் பண்ணுவாங்க. இல்ல சில பேருக்கு ஃபிசிக்கல் டச் வந்து லவ் லாங்குவேஜா இருக்கலாம். சில பேருக்கு ஆக்ட்ஸ் ஆஃப் சர்விஸ். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள பண்ணி குடுத்தீங்க அப்படின்னாலே லவ்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அதில வொர்க் பண்ணலாம். இன்னொரு விஷயம் லவ் லாங்குவேஜ் வந்து டைம் டு டைம் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ லாஸ்ட் இயர் வந்து எனக்கு ஒரு குவாலிட்டி டைம் கொடுக்கறது வந்து பிடிச்சிருக்கலாம். இப்போ இந்த இயர் வந்து எனக்கு ஒரு ஃபிசிக்கல் டச் தேவைப்படலாம். ஸோ அப்பப்போ உங்களோட பார்ட்னர்ஸோட லவ் லாங்குவேஜ் என்ன, அவங்களோட நீட்ஸ் என்ன அப்படின்றத கேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும்.